ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில நாம் வாசிக்கும்படியா தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயர் 13ஆம் அதிகாரம், அதில் 8வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மாறாத தெய்வம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தாலோ, உலகம் உண்டான எப்படி இருந்தாரோ அப்படியே மாறாத தெய்வமாக அவர் குணத்துல எந்த மாற்றமும் இல்லாதபடி அவர் மாறாத தெய்வமாக இருக்கிறார். இயேசுவின் குணங்களை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், அவர் முதலாவது நாம் சிந்திக்க வேண்டியது அவர் மாறாத தெய்வம். இந்த வேதாகமம் எழுதப்பட்ட காலத்துல இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படியே என்ன செய்யறாச்சுன்னா இந்த காலங்கள்லாம் அவர் அப்படியே இருக்கிறத பார்க்கிறோம். அவர் இருக்கிறவராக இருக்கிற சர்வ வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்போம் என்றால், முதலாவது பாருங்கள், அவர் விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் ஜனங்களை என்ன செய்கிறாச்சுன்னா விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். 1 பேதுருவில 5ஆம் அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்வோம் என்றால், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அங்க வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை என்ன செய்கிறாச்சுன்னா விசாரிக்கிற ஆனபடினால், அவர் என்ன செய்ய விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறபடினால் என்ன செய்ய வேண்டுமா, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். நம்முடைய கவலைகளை என்ன செய்யக்கூடாதுன்னா அவர் மேல் வைத்து விட வேண்டும். ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் என்ன செய்கிறாச்சுன்னா அவர் ஒரு அக்கறை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் ஒவ்வொருவர் மேலும் என்ன செய்கிறாச்சுன்னா அக்கறை உள்ள தெய்வமாக, விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டுமா, அவர் மேல் வைத்து விட வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுவீர்கள் சொன்னா அவர் என்ன செய்வார்ச்சுன்னா அந்த கவலைகளை நீக்கி உங்களுக்கு என்ன செய்வார்ச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். அது எப்பேற்பட்ட கவலைகளா இருக்கலாம், எப்பேற்பட்ட துக்கங்களா இருக்கலாம், அந்த கவலைகளை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் மேல வைத்து விட வேண்டும். அதுல சங்கீதக்காரன் செல்லும் போது சங்கீதம் 68ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் வாசியுங்கள். சங்கீதம் 68 5ஆம் வசனம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவமா இருக்கிறார். அவர் பாருங்கள், அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்றால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவை என்ன செய்கிறாருன்னா ஒரு தகப்பனாக இருக்கிறாரு. முதலாவது ஒரு திக்கற்ற பிள்ளைகள். இன்றைக்கு பாருங்கள், அநேகர் என்ன செய்கிறாச்சுன்னா திக்கற்ற நிலைமைகளை இருக்கிறத பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் சொந்தங்கள் இருந்தும் திக்கற்று இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அநேகர் பாருங்கள் உறவுகள் இருந்தும் திக்கற்று இருக்கிற பார்க்கிறோம். தங்களை விசாரிக்க யாரும் இல்லாதபடி, தங்கள் மேல அக்கறை உள்ளவர்கள் யாரும் இல்லாதபடி அநேகர் இருக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாச்சுன்னா ஆண்டவர் ஒரு தகப்பனாக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, விதவைகளுக்கு தங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத ஜனங்களுக்கு அவர் என்ன செய்யறாச்சுன்னா அவர்களுக்கு ஒரு நியாயம் விசாரிக்கிற தெய்வமாகவும் கர்த்தராகிய இயேசு இருக்கிறத பார்க்கிறோம். அவர் யாரையும் பாருங்கள் புறம்பே தள்ளுகிற தெய்வம் இல்ல. திக்கற்று இருக்கின்ற ஜனங்கள், அந்த என்ன செய்யறாச்சுன்னா விதவைகள், ஆறும் இல்லாதவர்கள், அனாதைகள், இப்படிப்பட்ட எல்லா ஜனங்களையும் மேலே என்ன செய்யறாச்சுன்னா ஒரு கரிசனை உள்ள ஒரு அக்கறை உள்ள தெய்வமாக என்ன செய்யறாச்சுன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறத பார்க்கிறோம். இரண்டாவது பார்ப்போம் என்றால் அவரை ஒரு இரக்கம் உள்ள தெய்வமாக இருக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல தேய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவருமாய் இருந்தபடினா
அவர்கள் மேல் மனதுருகிறார் என்று பார்க்கிறோம். ஜனங்களை பார்க்கிற பாருங்கள், திரளான ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள், திரளான ஜனங்கள் ஆண்டவரை சந்திக்க வருகிறார்கள். இந்த ஜனங்களை பார்க்கிறாரு. அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களாம்? ஒரு மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகளை போல. ஒரு ஆடுகளை பாருங்கள், ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்னா அதை கண்ட்ரோல் பண்ண ஆள் இருக்காது. ஒரு ஒரு சிங்கம் வந்து அல்லது ஒரு கரடி வந்து அந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் இருந்தா அந்த ஆடுகளை பீறி போடும் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல ஜனங்கள் இருக்கிறத கண்டு அவர்கள் சிதறப்பட்டவர்களாக இருக்கிறத கண்டு அவர்கள் மேல் என்ன செய்கிறார்? தேவன் மனதுருகிறத பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர்கள் அந்த ஜனங்களோட நிலைமையை பார்க்கிறாரு. ஜனங்கள் திரளாக இருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல, ஒரு மந்தைய ஒரு மேய்ப்பன் இல்லாத ஒரு மந்தை இருக்கிறது போல, யாருமே அவர்களுக்கு என்ன செய்யறார்? அவர்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லாத போல இருக்கிறத கண்டு ஆண்டவர் என்ன செய்யறார்? மனது உருக்கம் உட தேவனாக, அவர்களை மனதுருகிற தெய்வமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம் பாருங்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை தூரத்திலிருந்து காண்கிற தேவன். அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவர் அங்க இருந்து ஒவ்வொரு ஜனங்களை என்ன செய்கிறார்? அவரை நம்பி வருகிற பிள்ளைகளை, அவரை தேடி வருகிறவர்களை, இப்ப மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிற ஜனங்களை என்ன செய்யறாச்சுன்னா அவர் கண்ணோக்கி பார்க்கிறாரு. அவர்கள் மேல என்ன செய்யறாச்சுன்னா மனதுருகிற தெய்வமாக இருக்கிறார். ஒவ்வொரு ஜனங்கள் மேல என்ன செய்யறாச்சுன்னா ஒரு மனதுருக்க உள்ள தெய்வமாக, இவர்களுக்கு என்ன நன்மை தேவை, இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாச்சுன்னா ஆண்டவர் எல்லாரும் மேல என்ன செய்கிறாச்சுன்னா ஒரு மன உருக்க உள்ள தெய்வமாக இருக்கிறாரு. நம்ம அதனால தான் என்ன செய்ய வேண்டும் என்றா எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட வர வேண்டும், ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்முடைய கஷ்டங்கள், துக்கங்கள், கவலைகள் எது இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்றா ஆண்டவர்கிட்ட செல்லுகிற தெய்வமா இருக்க வேண்டும். ஏனென்றா அவரை போல மனதுருக நம்ம புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யவில்லைன்னு சொன்னா இந்த பூமியில ஒருவரும் இல்லை. நான் பெற்றோர்களை பிள்ளைகள் புரிந்து கொள்ளாது, பிள்ளைகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா தெய்வம் பாருங்கள், அந்த பெற்றோர்களையும் புரிந்து கொள்ள முடியும், பிள்ளைகளையும் புரிந்து கொண்டு அவர்களை என்ன செய்யா ஒரு மனதுருக்கத்தோடு என்ன செய்கிறாச்சுன்னா அவர்களை நேசிக்கிற தெய்வமாக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர்கிட்ட வர வேண்டும் பாருங்கள். இந்த லோத்து நாட்களை பார்க்கும்போது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை நாம் எடுப்போம் நினைச்சுன்னா அங்க என்ன செய்யறச்சுன்னா அந்த சோதம் குமர பட்டணம் என்ன செய்யறச்சுன்னா அழிக்கப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. ஜனங்களோட பாவம் பெருகி விட்டது. ஜனங்கள் என்ன செய்ய துன்மார்க்கத்துல அவர்கள் உழந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் என்ன செய்யறதுன்னா மோசமான ஒரு காலகட்டத்துல என்ன செய்கிறது? உலகம் ஒரு அழிவுக்கு நேரம் வந்த உடனே அந்த தேசத்தை என்ன செய்யறாச்சுன்னா அழிப்பதற்காக என்ன செய்கிறார்? தேவன் அவர் சித்தம் கொள்ளுகிறார், ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அப்படி அழிக்கும் போது இந்த லோத்தை என்ன செய்ய வேண்டும் என்றா காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா இவனை என்ன செய்யா இந்த தேசம் அழிய போகுது, நீ என்ன செய், உடனே என்ன செய், இந்த தேசத்தை விட்டு வெளியில போன்னு சொல்லி இவனை வற்புறுத்தி என்ன செய்கிறாச்சுன்னா ஆண்டவர் செல்லுகிறாரு. அப்படி செல்லும் போது என்ன செய்யறான்? அவன் பின்னையும் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். அவன் பின்னே என்ன செய்யறாச்சுன்னா இப்ப தேசம் அழிய போகிறது, தேசம் அக்கினியும் கந்தகம் கொண்டு ஆண்டவர் அழிக்க போகிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த லோத்து அறிந்த பின்பும் அவன் என்ன செய்யறாச்சுன்னா தாமதித்து கொண்டிருந்தான் சொல்லுகிறது. அங்க ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அது 16ஆம் வசனம் வாசியுங்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தையும் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவங்க பாருங்க, அந்த லோத்துக்கு மேல் இருந்த ஒரு இரக்கம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். தேவன் நினைத்து என்ன செய்யலாம்? அவனை சேர்த்து என்ன செஞ்சிருக்கான்? அழித்து போடலாம் என்றாலும் பாருங்க, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். அழிய போகிறது என்பது தெரிகிறது, தேசம் இப்ப அழிக்க போகப்படுகிறது தெரிகிறது. அவன் பின்னே என்ன செய்யறான்? தாமதித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா தேவனுடைய இரக்கம், அந்த இரக்கம் அவன் மேல இருந்ததுனால, அவன் மேல் வைத்த அந்த இரக்கத்தினால என்ன செய்யறான்? அவனுடைய கையை பிடித்து
அவருடைய மனைவியோட கையை பிடித்து 2 பிள்ளைகளோட கையை பிடித்து ஈத்து கொண்டு போய் என்ன செஞ்சா அந்த தேவதூதர்கள் பட்டணத்துக்கு வெளியில விட்டு ஓடி செல்கிறார்கள். நீங்க பின்னிட்டு பாராதபடி அந்த மலைக்கு ஓடி போங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சின்ன பெண் போகிற இவ்வளவு தூரம் ஆண்டவர் சின்ன பெண் போகிற லோத்துக்கு மனைவி என்ன செய்யறாச்சுன்னா பின்னிட்டு பார்த்து அவ உப்பு தூணாக மாறிவிட்டாள். ஆனா லோத்தும் பிள்ளைகளும் என்ன செய்யறாச்சுன்னா அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்கிறத பார்க்கிறோம். ஆண்டோட இரக்கம் மகா பெரியது. அவருடைய இரக்கம் இருக்கிறதுனாலதான் என்ன செய்யறான், நாம் தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு வாய்ப்பை தருகிறாரு. அவருடைய வார்த்தைகளை கேட்க ஒரு வாய்ப்பை தருகிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்டு வரப்போகிற அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், வரப்போகிற அந்த ஆக்கிர தீர்ப்பில் தப்பித்துக் கொள்ள வேண்டும், வரப்போகிற என்ன நமக்கு நிலையில்லாத இந்த வாழ்க்கையாக இருக்கிறது, இவர்களுக்கு ஒரு மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவருடைய சத்திய தேவனை நீங்கள் யார் என்று அறிந்து கொண்டு அவரை விசுவாசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறாரு. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு நம்ப வேண்டும். அவர் நேற்றும் என்றும் அவர் என்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவரை நம்பும் போது அவர் என்ன செய்வார்னா உங்க மேல் அக்கறை உள்ளவராக இருப்பார். இரண்டாவது, உங்க மேல் இரக்கம் உள்ளவராக இருந்து உங்களை ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற தெய்வமாக இருப்பார். மூன்றாவது நாம் பார்ப்போம் என்றா ஆறுதல் அளிக்கிற தெய்வமாக இருக்கிறார், இளைப்பாறுதல் தருகிற தெய்வமாக இருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 28 வாசிங்கள். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறவர்களே, பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களால் இதெல்லாம் முடியாது, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன செய்வேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். முதலாவது என்ன செய்வார்னா ஆண்டவர் சரீரத்தில் ஒரு என்ன செய்வார்னா ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பாரு. ஆண்டவர் பாருங்கள், சரீரத்தில் ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கொடுக்கிறத பார்க்கிறோம். அவரை நம்பி வரும்போது சரீரத்தில் வியாதியில் என்று ஒரு விடுதலை கிடைக்கலாம், பாரங்கள் என்று இருக்கலாம், நாம் பல விதமான நம்ம கவலையோடு இருக்கிறோம், பல பிள்ளைகளை குறித்துள்ள கவலைகளா இருக்கலாம், அடுத்து நம்முடைய குடும்பங்கள்ல உள்ள இருக்கின்ற கடன் பிரச்சனை கொடுத்துள்ள பாரங்களாக இருக்கலாம். எல்லா வருத்தங்களை மாற்றி எல்லா பாரங்களை மாற்றி ஒரு இளைப்பாறுதல் தருகிற தெய்வமாக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த நாம் பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது 2 நாளாகமம் 20ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது யோசபாத்துங்கிற ஒரு ராஜா இருக்கிறான். இந்த ராஜா என்ன செய்யறாச்சுன்னா அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் போது அங்க ஒரு 3 கூட்டம் ராஜ்யங்கள் என்ன செய்யறதுன்னா இந்த ஒரு ராஜாவுக்கு விரோதமாக அணிதிரண்டு வருகிறார்கள். இவனை எப்படி செய்யணும், அழித்து போட வேண்டும், இவனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்க ஒரு 3 கூட்டம் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 3 கூட்டம் ஜனங்கள் வருகிறார்கள். அந்த முதல் வசனத்தை வாசிக்கும் போது அது வாசிங்கள். அந்த முதல் வசனம் 21. இதன் பின்பு மோவா புத்திரரும் அம்மோனியரும் அவர்களோட அம்மோனுக்கு அப்புறத்துள்ள மனுஷரும் கூட யோசபாத்தோடு யுத்தம் பண்ண வந்தார்கள். ஒரு 3 கூட்டம் ஜனங்கள் என்ன செய்கிறாச்சுன்னா ஒரு இந்த சின்ன ராஜ்யத்தோட யுத்தம் பண்ண வருகிறார்கள். வந்து என்ன செய்ய கடற்கரை மணலை போல என்ன செய்கிறார்கள், அங்க வந்து என்ன செய்கிறாச்சுன்னா கூடி இருக்கிறார்கள். இவர்களுக்கு பார்க்கிறார்கள், இவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, இவர்களோட யுத்தம் பண்ண முடியாது, இவர்களை ஜெயிக்க முடியாது. இதை அறிஞ்ச உடனே இவர்கள் என்ன செய்கிறாச்சுன்னா கர்த்தரை தேடுவதற்காக ஒருமுகப்பட்டு கர்த்தரை தேடுவதற்காக தாங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கர்த்தரோட பாதத்தை போய் பிடிக்கிறார்கள். உபவாசத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரை எங்களை காப்பாற்ற நேர்தான் உண்டு என்று சொல்லி ஆண்டவரை பிடிக்கும் பொழுது அந்த ஆண்டவர் பாருங்கள் அந்த ஜனங்களுக்கு ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 20 அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமம் 20:30. இவ்விதமாக தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதனால்
யோசபாத்து ராஜ்யபாரம் அமெரிக்கா இருந்தது. அங்க என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, இவன் யுத்தம் பண்ணல பாருங்கள். இந்த 3 கூட்டம் ஜனங்களையும் ஒன்றுக்கொன்று அடித்து விழும்படியாக அவருடைய மனதை தெய்வம் மாற்றி விடுவார். இவர்கள் 2 கூட்டம் ஜனங்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் ஜனங்கள் அழிப்பார்கள். அந்த ஜனங்கள் அழிச்சு முடிஞ்ச உடனே இந்த 2 கூட்டம் ஜனங்களும் மாறி மாறி என்ன செய்கிறார்கள், அடிச்சு ஒருவர் கூட மீதி இருக்காதபடி எல்லாரும் செத்து மடிந்து விழுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட மற்ற சுற்று வட்டார தேசங்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து இந்த யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணக்கோ அவனோட நெருங்கோக்கோ பயப்பட்டு அமைதியா இருந்தார்கள். அதனால என்ன செய்கிறச்சுன்னா, இந்த யோசபாத்தோட ராஜ்யவர காலங்கள்ல என்ன செய்கிறச்சுன்னா, ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல என்ன செய்கிறச்சுன்னா, இவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை முருக பிடித்ததுனால, கர்த்தரை நம்புனதுனால, ஆபத்து காலத்துல மனுஷன் நம்ப போகாதபடி கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்ததுனால அவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்ததை பார்க்கிறோம். நாமும் கர்த்தரை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம், ஒரு இந்த யோசபாத்துக்கு வந்தது போல நமக்கு என்ன செய்யா, இனி தப்ப முடியாது, இனி ஜீவிக்க முடியாதுன்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் என்ன செய்யணும் என்றா, இந்த யோசபாத்தை போல என்ன செய்யணும்னா கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்பி விசுவாசித்து அவரோடு நெருங்கி அவரை மட்டும்தான் என்ன கொண்டு போட்டாலும் நான் என்ன செய்வேன், உண்மையில் நம்பிக்கை இருப்பேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே போல நாம் என்ன செய்யணும்னா, எப்பேற்பட்ட நிலைமையிலையும் கர்த்தரை சார்ந்திருக்க பழகுவோம் என்றுன்னா, ஒரு இளைப்பாறுதலை தருகிற தெய்வமாக, இளைப்பாறுதல் தருகிற தெய்வமாக நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆரெல்லாம் அவர்கிட்ட வருகிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்வார்ச்சுன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். அந்த மத்தேயு 11:29 சொல்லுகிறது, அவர் என்ன அவரை ஏற்றுக்கொண்டு அவரை என்ன செய்யணும்னா அவரிட கற்றுக்கொள்ளும் போது ஆத்துமாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிற பார்க்கிறோம். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவர், நான் சாந்தவும் மனத்தாழ்மை இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறு. முதல்ல சரீரத்துக்கு இளைப்பாறுதல் தருகிறார், 2வது ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் யாரெல்லாம் சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களை என்ன செய்ய ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய எல்லா இக்கட்டிலும் விடுவித்து அவரை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். அடுத்து பார்ப்போம் சொன்னா, ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு என்ன சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி செல்லும் பொழுது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அந்த இயேசு கிறிஸ்துவ பிறப்பை குறித்து நமக்கு வருகிற தேவன், நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த தெய்வம் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொல்லி அவருடைய பிறப்பை குறித்து என்ன செய்யறச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவும் பிறப்பதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி செல்லும் பொழுது அவரோட அதுல செல்லப்படுகிறது, அவர் ஒரு ஆலோசனை கர்த்தராக இருப்பார், நம்மளை ஆலோசனை தந்து நம்மளை வழிநடத்துகிற தெய்வமாக இருப்பார் என்று சொல்லி அங்க செல்லப்படுகிற பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறச்சுன்னா, ஆலோசனை தருகிற தெய்வம், ஆலோசனை தந்து நம்மளை நல்வழிகள் நடத்தி என்ன செய்யறச்சுன்னா ஆண்டவர் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறாரு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். அங்க செல்லப்படுவார்கள். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக என்ன செய்யுன்னா, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி, ஆலோசனையும் ஒரு தீர்மானத்தின்படி என்ன செய்யறாச்சுன்னா, அவர் என்ன செய்யறார், ஜனங்களை முன்குறிக்கிறார். முன்குறித்து அவர்களை என்ன செய்யனா, அந்த கிறிஸ்துவுடைய அவருடைய சுதந்திரத்துல பங்கடைவதற்காக அந்த முன்குறித்து தெரிந்து கொள்கிறத பார்க்கிறோம். ஆரெல்லாம் அந்த முன்குறிக்கப்பட்டார்களோ அவர்களை கொண்டு வந்து என்ன செய்யனா தெரிந்து
கொண்டு அந்த கிறிஸ்துவுடைய சுதந்திரத்துல நமக்காக என்ன செய்யணும்னா அந்த சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. அந்த பரலோகத்துல கொண்டு போய் அந்த சுதந்திரத்தை தருவதற்காக அவர் ஒரு ஆலோசனை கர்த்தராக நம்ம அந்த சுதந்திரத்துக்கு நேர நடத்துகிற தெய்வமாக இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்ப்போம் என்றா நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றா அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். சர்வத்தை உண்டாக்கின சிருஷ்டிகராக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் வானத்தை பூமியும் வார்த்தையினால உண்டாக்கின தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சகலத்தை சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார் என்று சொல்லி கொலோசியர் 1:16 வாசியுங்கள். கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலவும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவருமாக சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலவும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் பாருங்கள், நாம் காண்கிறது காணாத இருக்கிறது அநேகம் இருக்கிறது. நாம் காண்கிறது பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்கிறது. இனி காணாத அநேக சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் என்ன செய்யறதுன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது, அது போக பரலோகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட காணக்கூடியதும் காணக்கூடாமல் இருக்கிறதும் எல்லாம் யாரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டிருச்சுன்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னா அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். சர்வத்தையும் படைத்த சர்வத்தை சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டிக்கிற தெய்வமாக படைத்த தெய்வமாக என்ன செய்கிறாச்சுன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பார்க்கிறோம். அவரை நம்புகிற ஒருவரும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் இந்த சிருஷ்டி கர்த்தராகிய சர்வத்தை உண்டாக்குற தெய்வத்தை ஆரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ வானத்துல உள்ளவைகள் அந்த பூமியில உள்ளவர்கள் பரலோகத்தில் இருக்கிறவைகள் சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவாக என்ன செய்யறாச்சுன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இவரை நம்பி நான் ஒருத்தர் என்ன செய்ய மாட்டார்கள், ஒரு காலத்திலே வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆண்டவரை நம்பும் பொழுது என்ன செய்வாச்சுன்னா நம்முடைய தேவைகளை சந்திக்க நம்மை சந்தோஷமாக வாழ வைக்க அவரால் முடியும். பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா முழு இடத்தோடு அவரை நம்ப வேண்டும். அவரை நம்பும் போது ஆண்டவர் என்ன செய்வாச்சுன்னா வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறாரு. அடுத்து பார்ப்போம் சொன்னா மூளைக்கல்லாக இருக்கிறார். நாங்க ஒரு வீடுகளை கட்டும் போது என்ன செஞ்சா அந்த வீட்டுக்கு என்ன செஞ்சா மூளைக்கல் முக்கியமாக இருக்கிறது. அதை தெரிந்து பார்த்து என்ன செய்வார்கள் வைப்பார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாச்சுன்னா மூளைக்கல்லா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 2:6 வாசியுங்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமா இருக்கிற மூளைக்கல்லே சீயோன்ல வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் பாருங்கள், அவர் எப்படி இருக்கிறார்னா மூளைக்கல்லாக இருக்கிறாராம். ஒரு மூளைக்கல்ல சீயோன்ல வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட நிலைமைகள் இருக்கட்டும், பாருங்கள் அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். பாருங்கள், ஒரு வீடு கட்டும் பொழுது நாம் பார்க்கிறோம் 10 லோடு 15 லோடு கருங்கல் இறக்கிட்டு இருந்தாலும் அதுல தெரிந்து ஒரு கல்லை என்ன மூளைக்கல்லாக தெரிந்து கொள்வார்கள். அதே போல அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கல்லாக என்ன செய்யறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அநேக தெய்வங்கள் இருக்கலாம், அநேக இருக்கலாம், பாருங்கள் அநேக இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனா மூளைக்கல்லாக தங்களை ஒரு கண்மலை ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறது போல கர்த்தராக தேவன் பின்பற்றுகிற ஜனங்களுக்கு நன்மை செய்க சர்வ வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பும் போது என்ன செஞ்சா எல்லா துக்கங்களும் மாறும். கவலைகளோ கண்ணீர்களோ பாரங்களோ எது இருந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாற்றி உங்களை மகிழ பண்ணுவதற்கு அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். அடுத்து நாம் கடைசியாக பார்ப்போம் இருந்துச்சுன்னா அவர் வரப்போகிற ஒரு ராஜாவாக இருக்கிறார். இனி வரப்போகிற ஒரு ராஜாவாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறத பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசியுங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ன நாமம் அவருடைய வஸ்திரத்து மேலும்
அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க செல்லப்படுகிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவனை குறித்து அங்க செல்லப்படுகிறது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற நாம என்ன செய்யறச்சுன்னா அவரோட வஸ்திரத்து மேலும் அவரோட தொடையின் மேலும் என்ன செய்கிறது எழுதப்பட்டு இருக்கிறது செல்கிறது. அந்த தெய்வம் தான் என்ன செய்யறச்சுன்னா நம்மை மீட்கும்படியாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். 1 தீமோத்தேயுல நம்ம 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த பிரசன்னமாகுதலே தேவன் தம்முடைய காலங்களிலே வெளிப்படுத்துவார். அவரே நித்தியமானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கிறார். அவருக்கு என்ன செய்யனா தம்முடைய அந்த பிரசன்னம் ஆகுதல என்ன செய்வாருன்னா அவர் தம்முடைய காலங்களில் என்ன செய்வார்னா வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுவார் பாருங்கள். அவருடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவதற்காக அவர் எப்படி வரப்போகிறாருன்னா ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக என்ன செய்வார் வரப்போகிறார். இந்த வெளிப்படுத்துற விசேஷம் 17-14 கூட வாசியுங்கள். வெளிப்படுத்துற விசேஷம் 17-14. இவர்கள் ஆட்டுக்குட்டியாரோட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறவன்னா அவர்களை ஜெயிப்பார் என்று அங்க சொல்லப்படுகிறது. என்ன சொன்னா ஒரு கூட்டம் ஜனங்கள் என்ன சொன்னா கடைசி காலங்களில் சத்ருவானோட சேர்ந்து கொண்டு இந்த தேவனை எதிர்த்து நிற்பார்கள் பாருங்கள். அவர்கள் எதிர்த்து நிற்கும் போது அந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ன செய்வா அவர்களோடு யுத்தம் பண்ணுவா. அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடினால அவர்களை ஜெயிப்பார்னு வேதம் சொல்லுகிறது. அவர் ஜெயிப்பார் பாருங்கள். அவருடைய பிள்ளைகளை என்ன செய்வார்னா காப்பாற்றி கொண்டு நித்தியத்தில் சேர்க்கும்படியாக அவர் என்ன செய்கிறாச்சுன்னா இந்த கர்த்தாதி கர்த்தாவாக சர்வ வல்லமை பொருந்திய தெய்வமாக என்ன செய்கிறார் வரப்போகிறார். முதல்ல வரும்போது பாருங்கள் ஒரு குழந்தையாக வந்தாரு. என்ன செஞ்சா நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணுவதற்காக, நமக்கு ஒரு மீட்பின் ஒரு வழிகளை ஆயத்தம் பண்ணுவதற்காக ஒரு குழந்தையாக பாருங்க ஒரு தாயின் வயிற்றுல கருவுல உருவாகி வந்தார். இன்னி வரப்போகிறது எப்படி இருந்தா அவர் ராஜாதி ராஜாவாக அந்த பரலோக பிதாவின் மகிமையோடு பரிசுத்த தூதர்கள் மகிமையோடு தம்முடைய மகிமையோடு கூட 3-4 விதமான மகிமையோடு கூட என்ன செய்கிறாச்சுன்னா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எதுக்குன்னா அவரை சந்திப்பதற்கு, அவரை நம்பி இருக்கிற அவரோட பிள்ளைகளுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை கொடுப்பதற்காக அவர் வரப்போகிறார். இந்த கால வேளையில நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் உங்கள் மேல ஒரு அக்கறை உள்ள ஒரு தெய்வமாக இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். முதலாவது நாம் சிந்திக்க வேண்டியது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறார். உங்க மேல் அக்கறை உள்ள ஒருவர் உண்டு சொன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. 6 பிள்ளைகள் மேல் ஒரு பருதை கழியும் போது பிள்ளைகள் உள்ள அக்கறைகள் குறையும். இனி இவர்களை சொல்லி நமக்கு எந்த ஆதாயமும் இல்லை என்று தெரியும் போது அநேக குடும்பங்களை பார்க்கிறோம் பாருங்கள். பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் மேல் அக்கறை குறையும். எப்போதா மரித்தா மதி என்று நினைக்கிற நாட்கள் வரும் பாருங்கள். ஆனா தேவன் பாருங்கள் உங்க மேல் அக்கறை உள்ளவராக, உங்களை விசாரிக்கிற தெய்வமாக, உங்களை நேசிக்கிற தெய்வமாக இந்த தெய்வம் உங்களோடு இருப்பாரு. இந்த வேளையில, நல்ல வேளையில இந்த தெய்வத்தை நீங்கள் நம்பி, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் தேவனே, என் மேல் அக்கறை உள்ளவராக நீ இருப்பீர் என்பதை நான் நம்புகிறேன் தேவன் என்று சொல்லி இந்த தேவனை நம்புவீர்களா? ஆண்டவர் இரக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறாரு. உங்கள் மேல் இரக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறாரு. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உங்கள் மேல் இரக்கமுள்ளவராக, உங்களுடைய வலிகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், இதெல்லாம் மாற்றக்குள்ள சர்வ சக்தி படைத்த ஒரு தெய்வத்தை குறித்து உங்களோடு செல்கிறோம். ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமுள்ள தெய்வமாக, உங்க மேல் அக்கறை உள்ள தெய்வமாக, ஆண்டவர் என்ன சென்றா உங்களை நேசிக்கிற தெய்வமாக, உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகிற தெய்வமாக என்ன செய்கிறாச்சுன்னா ஆண்டவர் இருக்கிறார். இந்த தெய்வத்தை நீங்க நம்பும் போது, இந்த தெய்வத்தை முழுவத்தோடு விசுவாசிக்கும் போது உங்களுக்கு அந்த அக்கறை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். உங்களுக்கு உங்க மேல் அவர் கிருபையா இருக்கிறத, உங்க மேல் இரக்கமா இருக்கிறத கண்டுகொள்ள முடியும். உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறத, சரீரத்தை இளைப்பாறுதல் என்ன செய்ய முடியும் என்றா அந்த நீங்கள் இவரை விசுவாசிக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள்.
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரை நான் நம்புகிறேன், ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரை நம்புங்கள். அவர் ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறாரு. நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், உங்களுக்கு நடக்கின்ற வழியை காட்டி தருவாரு. உங்களை பாதைகளை செம்மை பண்ணி தருவாரு. உங்களை எல்லா இக்கட்டுகளையும் மாற்றி உங்களை வழிகளை நேர்படுத்தி உங்களை சந்தோஷமா வாழ வைக்க இந்த தெய்வத்தால முடியும். பாருங்கள், இந்த தெய்வத்தை நம்புங்கள். இவர்தான் சர்வத்தை சிருஷ்டித்த தெய்வத்தை குறித்து பேசுகிறோம். தேவனே, ஆண்டவரை குறித்து, இயேசு கிறிஸ்து சர்வத்தை உண்டாக்குறேன், சர்வத்தை படைத்த தெய்வமாக இருக்கிறார். நான் காண்கிறவைகள், காணாதவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள், இந்த பூமியில உள்ளவைகள் எல்லாத்தையும் படைத்த தெய்வம் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அவரை நம்பும் போது அவர் உங்களை சந்தோஷமா வாழ வைப்பாரு. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக வாழுவதற்கு உங்களுக்கு கிருபை தருவார். பாருங்கள், துக்கங்கள் மாறும், கவலைகள் மாறும். இந்த தெய்வத்தை நம்பி அவர் நம்முடைய மூலைக்கல்லாக இருக்கிறாரு. ஒரு வீடு கட்டும் போது ஒரு மூலைக்கல் வைக்கிறது போல நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மூலைக்கல்லாக இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது என்ன கடைசியில் அவர் ராஜாதி ராஜாக வரப்போகும் போது, அவர் ராஜாதி ராஜாக வரும்போது உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை தந்து உங்களை அவருடைய சிங்காசனத்துல அவரோடு கூட இருத்தி அழகு பார்க்கிற தெய்வமாக இருக்கிறாரு. மரணத்தோடு ஒரு ஜனங்களோட வாழ்க்கை முடிந்து போகாது. இயேசு கிறிஸ்து ஆரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களுக்காக ஒரு நித்திய வாழ்க்கை நினைச்சுகிறது அங்க ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில ஆண்டவரே, நாம நம்புகிற தேவனே, நாம விசுவாசிக்கிறப்பா, நீ சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கிற தேவனே, நீதான் படைத்த தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கிற தேவன் என்று சொல்லி இந்த நல்ல வேளையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்கள் இருதயங்களை தான் பார்ப்பாரு, முகத்தை பார்க்க மாட்டாரு, நம்முடைய சரீரத்தை பார்க்க மாட்டாரு, நம்முடைய இருதயங்களை பார்க்கிற தேவன். இவன் உண்மையா என்ன நோக்க கூப்பிடானா, இவன் உண்மையா என்ன நோக்க கூப்பிடாளா என்று அவர் உங்கள் இருதயங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற, உங்கள் வாழ்க்கையில துக்கத்தை மாற்றி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிற தெய்வமாக இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஆண்டோட ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். அப்பா, ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறப்பா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை இவர்கள் விசுவாசிக்கட்டாப்பா. அப்பா, நீர்தான் அப்பா ஒரு கரிசனை உள்ள தேவன் என்பதை, தங்கள் மேல் ஒரு இரக்கமுள்ள தேவன் என்பதை ஆண்டவர் இவர்கள் விசுவாசிக்கட்டாப்பா. அப்பா, ஒரு லோத்து மேல இரக்கம் கொண்டு அப்பா உலகமே அழிந்து போன பின்பு அவனை அழிவுக்கு விடாதபடி ஆண்டவரே அவன் மேல் வைத்த இரக்கத்தினால அப்பா அவனோட கரங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரே அந்த தேசம் அழிய போகுது என்று வெளியில கொண்டு விட்டு நீ மலையில ஓடி போய் தப்பித்துக் கொள்ள என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, வழி காட்டுகிற தேவன், பாதைகளை காட்டுகிற தேவன், வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிற நம்ம பிள்ளைகள் அப்பா, உண்மை விசுவாசிக்குள்ள ஒரு இரக்கத்தை, உங்களுக்கு நம்பக்குள்ள ஒரு இரக்கத்தை அப்பா, அவிசுவாசங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம ரத்த கொட்டைகளை மறத்து கொள்ளும். வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளை சந்தித்து சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தேவன் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மலைகள் பெயர்ந்து போகலாம்,